சொல்லுங்க ஐயா. 33 1955 85ங்களா? 55 பிறந்த நேரம் மதியம் 3:17 3:17 PM. பிறந்த இடம் ஐயா? திருத்துறைப்பூண்டி. என்ன டிஸ்ட்ரிக்ட் வரும் ஐயா? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வரும்னு நினைக்கிறேன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. அந்த 3:10 ஐயா நல்லா இருப்பீங்க. வயசு வந்து 55னா 75 வயசு, 69 வயசு ஆகுது. 69 முடிஞ்சிருச்சுங்க ஐயா. 69 முடிஞ்சிருச்சு. இந்த 3:17ன்றதை நான் நம்பவே மாட்டேன். இல்ல அது நீங்க ஏற்கனவே பாத்தீங்க, நான் ஆன்லைன்ல பாத்துருக்கீங்க. ஆன்லைன்ல நீங்களாம் ஆன்லைன்ல பார்த்தவங்க தானா? சொல்லுங்க. இந்த 3:17 நான் நம்ப மாட்டேன். அந்த காலத்துல இவ்வளவு துல்லியமாக யாரும் நேரம்லாம் குறிக்கல. இல்ல எங்க தாத்தா ரொம்ப கொஞ்சம் வசதியானவர். அவர் கொஞ்சம் இதெல்லாம் ஈடுபாடு உண்டான. சிம்மலக்கணமா நான் ஆன்லைன்ல இருக்கும்போது நீங்க ஒன்றும் இல்லை, திருத்துறைப்பூண்டியில் பிறந்தவர். எங்கே இருக்கிறீங்க? எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க. எவ்வளோ நாளாக கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க? 69 வயசு ஆச்சு. இத்தனை வருஷத்தில் எத்தனை வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கீங்க? 34 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு கடகலக்கணம் தான். நீங்கள் 3:17க்கு பிறக்கல, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பீங்க. கடகலக்கணமாக தான் இருக்கும். கடகலக்கணத்துக்கு தான் 8-12 சுபத்துவ அமைப்புகள் வரும். என்ன கேட்கணும் ஐயா சொல்லுங்கள். கேது தசை நடக்குதுங்க, கொஞ்சம் குழப்பமா, எல்லாத்துலயும் குழப்பமா இருக்கு. கேது தசை 3 வருஷமா உங்களுக்கு 2020 நடக்குது. இந்த கேது தசை கடகலக்கணத்தின் அடிப்படையில் 12ஆம் இடத்துல இருக்கும். 12ஆம் இடத்தின் அமைப்புகளில் 12ஆம் இடத்துல இருக்கிற கேது, அதுவும் மிதுன கேது. கேது வந்து கும்பம், விருச்சிகம், கன்னி இந்த 3 இடங்களில் தான் சுயமாக நன்மைகளை செய்வார். ராகு கேதுக்கள் மிதுனத்தில் இருந்தால் 2 பேருமே பலன் தர மாட்டாங்க. இது ஒரு பேசிக் விதி. ராகுவோ கேதுவோ 2 பேருமே இருந்தால் பலன் தரமாட்டாங்க, சுயமாக பலன் தரமாட்டாங்க. புதனுடைய வீட்டில் தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறாங்க. 3-12 கூடிய சந்திரனை கடுமையான எதிரியாக நினைக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்களா? ஆனாலும் பேசிக்காக கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் இருக்காது, குழப்பங்களில் தான் இருக்கும். சாப்பாடு துணிமணி தொழிலெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். இந்த பாருங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்யணும்னா அதற்கென்று இயல்பான அமைப்புகளில் அது இருக்கணும். மிதனத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நன்மையை செய்பவர்கள் அல்ல. இது எல்லாருக்குமே பொருந்த. மிதனத்தில் ராகு இருந்தாலும் நல்லது செய்ய மாட்டார், மிதனத்தில் கேது இருந்தாலும் நல்லது செய்யாது. ரெண்டாவது, அவர் இருக்கிறது வீடு புதனுடைய வீடு. உங்களுக்கு கடக லக்கணத்தின் சந்திரனை வந்து புதன் எதிரியாக கருதக்கூடியவருடைய வீடு. மிதன லக்கணத்திற்கு புதன், அது கடக லக்கணத்திற்கு புதனும் புதனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நன்மைகளை செய்யணும்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக கேது தசை உங்களுக்கு கிணத்துல போட்ட கல் மாதிரி மெத்துன்னு தான் கிடக்கும், நல்லதை செய்யாது. ஆனால் பேசிக்காக உங்களுக்கு லக்னம் நல்ல லக்னமாக இருக்கிறதுனால, லக்னாதிபதி குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால சாப்பாடு துணிமணி கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படாதுங்க. அதெல்லாம் வராதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் வந்து மானஹீனம்னு சொல்லப்படக்கூடிய அந்தஸ்து கௌரவம் குறைவுபடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரவே வராதுங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்